ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணி உதிரி உதிரியாக எப்படி மலர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஒரு பிரியாணியும் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம பிரியாணி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கலாம். பாத்திரம் ஹீட்டாக வந்தோம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4 ஆனியன் எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த ஆனியன் கூடவே க்ரீன் சில்லி போட்டால் எண்ணெயில் ஃப்ரை ஆகும் போதும் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ 5 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிவிட்டேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், பிரியாணி டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நம்ம ஆனியன் எப்படி கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு குடி கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம சில பேர் டொமேட்டோ கூட தான் ஜிஞ்சர் கார்லிக் போடுவாங்க. ஆனால் ஆனியன் கூடவே போடும்போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். நான் 1/2 kg பிரியாணி செய்ய போகிறேன், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆனியனும் ஆயில் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரெட் சில்லி போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு ரெட் சில்லி போட்டுங்க. ஆனியன் கூடயே போடும்போது கலரும் வரும், டேஸ்ட்டும் வரும். இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கலர் பாருங்கள் வந்துச்சு. இப்போ ஒரு 3 டொமேட்டோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். மீடியம் சைஸ் டொமேட்டோ தான். அது வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கினேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆனியன் டொமேட்டோ நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் இதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம டொமேட்டோ நல்லாவே வதங்கிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 10 ரூபா பாக்கெட் தயிர் எடுத்து ஆட் பண்ணிக்கினேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தயிர் ஆட் பண்ணால் கிரேவி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ரைஸும் நல்லா சாஃப்டாக இருக்கும். 1/2 kg மட்டன் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் எதுவுமே ஆட் பண்ணல, சால்ட் மட்டும் தான் கொஞ்சம் ஆட் பண்ணி வேக வச்சேன். இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மட்டனும் எடுத்து இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மட்டன் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே வேக வச்சு வச்சுக்கிறேன், அதனால் லைட்டாக ஆயில் பிரிஞ்சு வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மட்டன் வேக வச்சு தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன். இதே டம்ளரில் 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு கொதி வர வரைக்கும் மூடி வைக்கலாம். நம்ம பிரியாணி நல்லாவே கொதி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்து 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். இப்போ அதில் இதை ஆட் பண்ணிடலாம். எல்லா ரைஸும் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும், அப்போ ரைஸ் வந்துச்சுன்னா கரெக்டாக ஆகிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம தம் பிரியாணி தான் போடுறோம், அதனால் தண்ணியும் ரைஸும் நல்லா ஈக்குவலாக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு விடுங்க. பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ட்ரை ஆகணும். ஹை ஃப்ளேம்லேயே விடலாம். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில்
ட்ரை ஆகிடும். நல்லாவே தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம தம் போட போகிறோம். ஈக்குவலாக நல்லா ரைஸ்லாம் பண்ணிவிட்டு இது மேலே நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டனில் கொழுப்பு இருந்தால் நீங்கள் நெய் ஆட் பண்ணாதீங்க. இது கொழுப்பு இல்லை, அதனால் நான் நெய் ஆட் பண்ணிக்கினேன். இப்போது இது மேலே புதினா ஆட் பண்ணிக்கலாம். வாசனையாக இருக்கும் பிரியாணி. இப்போது ஒரு பிளேட் வச்சு மூடிட்டு வைட்டான பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக வச்சு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் தம் போட்டுடலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே டிம்பிளுக்கு பர்த்டே, அதனால் எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி அவளுக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணி செஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ரான்ஸ் ஃப்ரை பண்ணோம், சிக்கன் லாலிபாப்பு, எக். இதுதான் டுடே எங்களுக்கு ஸ்பெஷலு. டிம்பிள் பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.